வாய்ப்பு இருக்கிறது. அது அந்த சம்பவங்கள் ஒவ்வொரு ஆண்டுகளும் இங்கே நிகழ்கின்றன. பல பேர் இதை தெரிந்து கொள்ளாமல் தமிழ் இருக்கிறார்கள். அப்படி வெளிநாடுகளுக்கு நாம் சென்று படித்தோமானால் சில விஷயங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டோமானால் நம் நாட்டுக்கு ஏன் இதெல்லாம் செய்யக்கூடாது என்கின்ற எண்ணங்கள் நாம் அதில் தோன்றத்தான் சொல்கிறது. அதே போல நம்முடைய கிராமங்களில் இங்கே எங்களுடைய மக்களுக்கு தேவையம் என்று ஒரு துவங்கினோம். அதுபோல அப்பொழுது வந்தபோது இளைஞர்கள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் சொன்னார்கள், அந்த அரசியல் மோசமாக இருக்கிறது, ஆகவே நாம் அரசியலே நாங்கள் எல்லாம் இந்த எண்ணங்களை செலுத்த விரும்புகிறோம், கருத்துக்களை செய்ய விரும்புகிறோம் என்று சொன்னார்கள். நீங்கள் அரசியலை பற்றி பேசுவதென்றால் நீங்கள் அரசியல் கட்சியுடன் சேர்ந்தவர்கள். இங்கே நாங்கள் எல்லோருமே இந்த கிராமங்களிலே ஏழைகள் இருக்கிறார்கள், அவர்களையெல்லாம் எப்படி கைதூக்கி விடுவது, அவர்கள் நல்ல வாழ்வதற்கு என்ன வழிவகைகளை நாம் சொல்லிக் கொடுக்க முடியும் என்பதைத்தான் நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அங்கே இருக்கிறோம் என்று சொல்லி அவர்களெல்லாம் அனுப்பிவிட்டோம். ஆகவே நாம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியங்களை எல்லாம் இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் தான் செய்ய முடியும். அப்படி இருப்பவர்கள் தமிழ்நாட்டில் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். பணம் மாத்திரம் அல்ல, நல்ல எண்ணங்கள், புத்திசாலித்தனம் எல்லாவற்றிற்குமே பஞ்சம் இல்லாத ஒரு நாட்டிலே இங்கே நாம் அந்த அடித்தள மக்களை எவ்வளவு தூரம் தூக்கி விடுவோம் என்று தூக்கிவிட முடியும், தூக்கிவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் இறங்கினோம்னால் தான் அதெல்லாம் நடக்கும். எதற்கு சொல்கிறேன் என்றால், இதே ஒரு நாள் ஒரு லெட்டர் வந்தது. ஒரு நாள் ஒரு கூப்பிட்டார் டெலிஃபோனில், லயோலா காலேஜில் இருந்து. அது அங்கே ஒரு தலைவி, அந்த பெண்கள் சமூகத்தின் தலைவி ஒரு பெண் என்னை கூப்பிட்டு, ஐயா எங்கள் பெண்கள் எல்லாமே தாழ்த்தி வைத்திருக்கிறார்கள், ஆகவே எதையுமே எங்களுக்கு அவ்வளவு தூரம் கௌரவம் கொடுப்பதில்லை, இவர்களுக்கெல்லாம் என்ன தெரியும் என்ற ஒரு எண்ணத்தை அவர்கள் எங்களை பார்த்து பேசுகிறார்கள். உங்களை போன்றவர்கள் இங்கே அந்த அப்படி அவர்கள் பேசுவது தவறு என்பதை பற்றி எங்களுக்கு எல்லாவற்றையுமே சொல்ல வேண்டும் என்று சொன்னார். நான் இங்கே போக முடியவில்லை உடல்நிலை காரணமாக. அதைத்தான் நான் சொல்கிறேன். நம் நாட்டிலே உள்ள புத்திசாலித்தனத்தை நாம் இன்னும் வெளிக்கொணரவில்லை. அது நம்மால் எப்படி என்ன செய்யலாம் என்றெல்லாம் எண்ணி பார்த்து அதையெல்லாம் பாடுபட்டோம். ஆனால் நிச்சயமாக ஒரு நல்ல அடுத்த தலைமுறையை உருவாக்கலாம். ஏனெனில் நம்மை பற்றி அதிகமாக நல்ல விதமாகத்தான் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அதாவது பக்கத்தில் இருக்கிற ஆஸ்திரேலியாவை தவிர நீங்கள் யாராவது தலையை காட்டினீங்கன்னா ஆனால் தலையே வெட்டி விடுவார்கள், தலையை வெட்டி உங்களை. ஏனெனில் அப்படிப்பட்ட ஒரு கொலைகாரக்காக தான் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி சில நாடுகள் இருக்கின்றன. ஆகவே அதை விட இன்னும் வேடிக்கையான ஒரு சம்பவம், தமிழ் மக்கள் எங்கே நம் நாட்டில் மாத்திரம் அல்ல, இது அந்த ஆஸ்திரேலியாவில் கூட தமிழ் மக்கள் இருக்கிறார்கள். ஒரு பெண் நாட்டிய பெண் நம்முடைய நாட்டிலிருந்து ஆஸ்திரேலியாவில் நடந்த ஒரு நிகழ்ச்சிக்காக போன போது காஞ்சி பெரியவர் அந்த நாட்டிய பெண்ணை பார்த்து சொன்னார், அந்த ஊரில் பழங்குடி மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள், அவர்களை எல்லாம் நீ பார்த்து விட்டு வா என்று சொன்னார்கள். அவர் பழங்குடி மக்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று நான் எப்படி கண்டுபிடிப்பேன் என்று வருத்தத்துடன் அந்த பெண் போய் சேர்ந்தார். ஆனால் கடைசியிலே வந்தபோது அங்கே போன போது அங்கே முதலாக நடந்த நிகழ்ச்சி அந்த இந்திய கலாச்சாரம், நாட்டியம் இதெல்லாம் பற்றிய அந்த விஷயம். அந்த பெண்கள் அந்த ஆண்கள் அவர்கள்தான் முன்னே பேசினார்கள், நடந்தார்கள், நாட்டியம் ஆடினார்கள், எல்லாம் வரவேற்றார்கள் என்று தெரிந்தவர்கள் தான். அப்படித்தான் இங்கே பழங்குடி மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அதே போல இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்டிலே பக்கத்தில் இருக்கின்ற நாட்டிலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால் பல பேர் அடிக்கப்படுகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள். ஆகவே நான் அமெரிக்காவை பற்றி சொன்னபோது நீங்கள் எல்லோருமே ஆஸ்திரேலியாவில் யாராவது போய் மாட்டிக்கொள்ளாதீர்கள் என்று தான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய நாட்டிலே ஏன் நம்மால் ஏதாவது இந்த நாடு முன்னேறுவதற்கு நான் என்ன செய்ய முடியும் என்று நாம் எல்லோருமே ஒவ்வொருவரும் சிந்தனை செய்து அதுக்காக நாம் சிந்தித்து பார்த்தோமானால் ஏராளமான விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன, சொல்லப்பட்டிருக்கின்றன, பேராசிரியர்களால் விளக்கப்பட்டிருக்கின்றன. அதையெல்லாம் நாம் உணர்ந்தோமா, நாம் இதற்காக நாம் இறங்க வேண்டும் என்று எண்ணினோமா என்றெல்லாம் நாம் எண்ணி பார்த்தோமானால் நிச்சயமாக தமிழ்நாடு ஒரு உயர்தரமான ஒரு நிலைக்கு போய் அதை சேர்க்க முடியும் என்று நாம் எண்ணினோம்னால் நிச்சயமாக நாம் செய்ய முடியும். உங்கள் அனைவருக்கும் அப்படியெல்லாம் எண்ணங்கள் தோன்ற வேண்டும். அதற்கு சாதனமாக அடுத்த தலைமுறையை நாம் உருவாக்க வேண்டும் என்றால் இன்று நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நாமே தீர்மானித்தோமானால் அப்படிப்பட்ட ஒரு நாடு உருவாகும். அது உருவாக வேண்டும் என்றுதான் அங்கிருந்து அமெரிக்கா சென்றதிலிருந்து அதைத்தான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இப்பொழுது நான் சென்ற சில நாட்களுக்கு முன்னால் பூம்புகார் சென்றிருந்தேன். காரணம் என்ன என்றால் அங்கே பூம்புகார் பல நாடுகளிலும்
கிராமங்களில் எல்லாம் அவர்களை எல்லாம் எவ்வளவு கைதூக்கி விட முடியுமோ அதை நாம் எல்லோரும் செய்வோம் என்று உங்களை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.